இன்றைக்கி தமிழ்நாட்டு அரசியலில் என்ன ஓடிக்கிருக்குன்னு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். பார்த்திங்கன்னா டிவிகே கோர்ட்டு தீர்ப்பு, புஷி ஆனந்த், விஜய், அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த நிர்மல்குமார், இந்த டாபிக் தான் ஓடிக்கிருக்கு. இப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னால், கோர்ட்டு கொடுத்த ஒரு தீர்ப்புனால் இப்போ திமுக நிர்வாகிகளுக்கு வந்து குறிப்பாக பார்த்திங்கன்னா நிர்மல்குமார், புஷி ஆனந்த், விஜய் இந்த 3 பேருக்குமே வந்து பெரிய பிரச்சனை இருக்குன்னு தான் சொல்லலாம். ஏன்னா இப்போ புஷி ஆனந்தும் நிர்மல்குமாரும் போலீஸ்க்கு அரெஸ்ட் பண்ணுறதுக்கு தேடிக்கிருக்காங்க. இப்போ ரெண்டாவது ஆதவ அர்ச்சனா இப்போ எங்கே பங்களாதேஷில் இருக்கார், அங்கே இருக்காருன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்னமும் உண்மையிலே இது ஒரு வருத்தத்தக்க செய்தி தான். ஏன்னா ஒரு எப்பேற்பட்ட ஒரு பெரிய கட்சியாக உருவெடுக்க வேண்டிய டிவிக்கே வந்து இப்படி நிர்வாகிகள் வந்து ஓடி ஒளிகிற அளவுக்கு நிலைமை ஆகிட்டு தான் சொல்லணும். ஏன்னா இதுக்கு மிக முக்கிய காரணம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்குவம் இல்லாமல் ஆனது தான் முக்கிய காரணம். ஏன்னா விஜய் வந்து எவ்வளவோ மாசு இருக்குது, ஒரு கிரேஸ் லீடரு, சினிமாவிலையும் உச்ச நட்சத்திரம். ஆனால் அவருக்கு உண்டான ஒரு மதிப்பை வந்து ஒரு நல்வழிப்படுத்த தெரியலை. அதோட விளைவு தான் கூட்டம் சேர்த்து ஒரு உயிர் போனது, கரூரில் 41 உயிர் போனது. இப்போ ரெண்டாவது அந்த உயிர் போன தருவாயிலையும் நிர்வாகிகள் வந்து இந்த கரூரை விட்டு ஓடிட்டாங்க. அதுதான் பெரிய பிரச்சனை. இப்போ கோர்ட்டில் கூட அதுதான் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதாவது எல்லா கட்சிக்கும் அந்த கரூரில் அந்த உயிர் பலி போனப்போ எல்லா கட்சிக்காரங்களும் இருக்காங்க. ஆனால் அந்த கூட்டத்தை நடத்தின தாவைக்கா நிர்வாகிகள் மட்டும் அந்த இடத்துல ஒருத்தர் கூட இல்லை. அதுதான் இப்போ வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக உருவாகிருக்குன்னு சொல்லலாம். ஆனால் இப்போ என்ன டாபிக் ரெண்டாவது ஓடிக்கிருக்குன்னா, இப்போ டிவிக்கு வந்து இப்போ திமுகவை எதிர்த்து எங்கள் எல்லா கூட்டத்துலேயுமே வந்து ஒரு டார்கெட்டாக வச்சு பேசிக்கிட்டு வந்தாங்க. இப்போ என்ன ஒரு கோர்ட்டு கேஸுன்னு மாட்டிக்கிட்டாங்க. அடுத்து அவங்களோட டார்கெட் என்ன இருக்கும், அவங்களோட மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, தமிழ்நாட்டு அரசியல் வந்து ஒரு பரபரப்பாக இருக்குது. இப்போ எல்லாருமே என்ன நினைப்பாங்க, கண்டிப்பாக திமுக எதிர்த்தாச்சுன்னா இப்போ கோர்ட்டு கேஸில் எதுவும் மாட்டாமல் இருந்தால் கண்டிப்பாக இந்த நிலமை வந்து தொடர்ந்து போய்கிட்டே இருந்திருக்கும். இப்போ 41 உயிர் போயாச்சு. கோர்ட்லேருந்தும் பெரிய ஒரு சமட்டியடி கொடுத்த மாதிரி ஒரு பெரிய தீர்ப்பை கொடுத்தாங்க. ரெண்டாவது புஷி ஆனந்துக்கு நிர்மல்குமாருக்கு வந்து ஜாமீனும் கொடுக்கல. அப்போ அதோட விளைவு அடுத்து என்னவாக இருக்குன்னு பார்த்தா, கண்டிப்பாக அவங்க பிஜேபிகிட்ட போய் சரண்டர் ஆவாங்க அப்படின்னு தான் ஒரு பெரிய டாபிக் ஓடிக்கிருக்கு. அதாவது இது உண்மையாக என்னன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ ஏற்கனவே விஜயோட உள்ள முக்கியமான ஆள் குருமூர்த்தியை வந்து பார்த்துருக்காங்க. அப்படி ஏன்னா ஒரு குருமூர்த்தியை பார்க்கணுன்னா கண்டிப்பாக அது எந்த மாதிரி நிலைப்பாடுன்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா குருமூர்த்தி எந்த அளவுக்கு பிஜேபிக்கு ஒரு வேண்டிய ஆள்னு எல்லாத்துக்குமே தெரியும். ரெண்டாவது ஆதவ அர்ச்சனா தனி ஃப்ளைட்டில் டெல்லி போனார். அது போனதுக்கு வேறு ஏதோ காரணம் சொன்னால் கூட இந்த நேரத்தில் அவர் டெல்லி போய் அங்கே வேறு என்ன காரணம் இருக்கும், இப்போ சிச்சுவேஷன் தமிழ்நாட்டில் என்ன இருக்குன்னு தெரியும். ரெண்டாவது அவர் சார்ந்த டிவிகேயில் வந்து இது எந்த மாதிரியான பிரச்சனை நடந்துக்கிட்டு தெரியும். இந்த நேரத்தில் அவர் டெல்லி போய் வேறு என்ன பிரச்சனைக்கு போயிருக்க முடியும்னு அப்படி சொல்லும் போதே தெரியும். கண்டிப்பாக இவர் போய் சொல்கிறாரு, கண்டிப்பாக டெல்லியில் வந்து பிஜேபி ஆட்களை பார்க்கத்தான் போயிருப்பாங்க அப்படின்னு. இதில் என்ன நிறையா இருந்துட்டு அமித்ஷாவை பார்த்தாரு, நிறையா பிளானிங்லாம் போட்டு கொடுத்தாங்க, பிஜேபி டிவிக்கும் கூட்டு அமையலாம் அப்படின்னு இப்போ நியூஸுகள் வந்து பரபரப்பு ஆகிக்கிட்டு இருக்குது. ரெண்டாவது அப்படியே டிவிக்கையும் பிஜேபியும் கூட்டணி அமைஞ்சால் தமிழ் மக்கள் வந்து ஏற்றுக்குவாங்களா என்னென்னா, அது வந்து வாக்காளர் கையில் தான் இருக்குது. இப்போ வந்து பிஜேபியும் வந்து நம்ம வந்து வேண்டாத கட்சின்னு நம்ம சொல்ல வரல. ஆனால் தமிழ்நாட்டில் பொறுத்தவரை பிஜேபி வந்துங்கிற ஒரு கட்சிக்கு வந்து ஒரு தேசிய கட்சிக்கு அந்தளவுக்கு மதிப்பு கிடையாது. ஏன்னா காங்கிரஸ் வந்து கிட்டத்தட்ட பழைய மாதிரி ஒரு செல்வாக்கு இல்லை. அதே மாதிரி தான் பிஜேபிக்கும். ஏன்னா இங்கே வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரை மாநில கட்சிக்கு தான் எப்போயுமே ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அது அதிமுகவாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும். என்னதான் தேசிய கட்சிகள் வந்து தமிழ்நாட்டில் பிரச்சாரம் பண்ணால் கூட அவங்களோட வாக்கு சதவீதம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ரெண்டாவது இப்போ பிராந்திய கட்சி நிறைய ஆயிடுச்சு. இப்போ கிருஷ்ணசாமி தலைமையான புதிய தமிழ் கட்சி, பாட்டாளி மக்கள் ராமதாஸ் தலைமையான பாட்டாளி மக்கள் கட்சி, இப்போ திருமாவளவன் தலைமையான அவரோடைய கட்சி, விடுதலை சிறுத்தை கட்சி, இப்படி எல்லா ஏரியாலையும் பார்த்தீங்கன்னா பிராந்திய கட்சி நிறைய ஆயிடுச்சு. அப்படி உள்ள சூழ்நிலையில் தேசிய கட்சிக்கு வந்து கண்டிப்பாக ஒரு வேல்யூஷன் இருக்குமான்னு சொன்னால் முடியாத காரியம். ஏன்னா இப்போ உள்ள விஜய்க்கு வந்து ஒரே ஒரு ஆப்ஷன் தான். ஏன்னா இப்போ பிஜேபிகிட்ட போய் கேட்டால் கண்டிப்பாக அவங்க உதவி பண்ணுவாங்க, கேஸ்லேருந்து கொஞ்சம் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அந்த நிர்வாகி நினைக்கலாம். ஆனால் அப்படி ஒரு வேளை பிஜேபியும் சேரலைன்னா கண்டிப்பாக இவங்க கோர்ட்டில் ஏற்கனவே இப்போ இவங்களை கிடுக்குப்பிடி போட்டாங்க. ஏன்னா விஜயோட வாகனத்தை பறிக்க வேண்டியும் அவரையும் அரசு ஏன் பண்ணலைன்னு சொல்லி போலீஸுக்கு கேள்வி மேலே கேள்வி கோர்ட்டே தொடுக்கும் போது
அப்படிங்கும்போது அவங்களுக்கு வேறு வழி இல்லை. ஏன்னா இப்போ தன்னெழுச்சியாக வந்து திமுக அரசாங்கம் வந்து தவிக நிர்வாகி மேலே வந்து நடவடிக்கை எடுத்தால் அதை வந்து தனக்கு ஒரு சாதகமாக வந்து டிவிகேக்காரங்க வந்து பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ வந்து சூழ்நிலை அப்படி கிடையாது. ஏன்னா கோர்ட்லேயே அவங்களுக்கு டிவிகேக்கு நிர்வாகிகளுக்கு எதிராக ஒரு ஒரு கேள்வி துணையில் தொலைச்சிருக்காங்க, தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது இப்போ வந்து அவங்களுக்கு வேறு 2 ஆப்ஷன் தான். ஒன்று கோர்ட்டு படி நடக்கணும், இல்லையா பிஜேபி கிட்ட சரண்டர் ஆகணும். 2ல ஒரே ஒரு சாய்ஸ் தான் இருக்குது. இதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா இப்போ விஜய் வந்து கண்டிப்பாக ஒரு பிரச்சனையை பேஸ் பண்ணி சட்டத்தின்படி நடப்போம் அப்படின்னு சொல்லி தனித்துவமாக இருந்தால் கண்டிப்பாக அவரோட வேல்யூ வந்து இன்னும் அதிகமாகிக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த சூழ்நிலையில் நமக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் போய் இன்னொருத்தர்கிட்ட போனோம்னா கண்டிப்பாக இன்னொருத்தவங்க வந்து நம்மளை யூஸ் பண்ண தான் பார்ப்பாங்க. அப்படி ஒரு சூழ்நிலை விஜய்க்கு ஏற்பட்டால் கண்டிப்பாக அவர் எதிர்காலத்தில் அரசியல் எந்த மாதிரி இருக்குன்னு தெரியாது. இப்போ என்ன சூழ்நிலைன்னா நிர்வாகி யாருமே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இப்போ நிர்மல்குமார், ஆதவ் ரச்சனா, புஷி ஆனந்த் இவங்க 3 பேருமே ஒரு இக்கட்டான நிலைமையில தான் இருக்காங்க. ஆனால் இதிலேருந்து எப்படி விடுபட போகிறாங்கிறத நம்ம பொறுத்து இருந்தால் பார்ப்போம். இதை பற்றிய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.